பாப்பா போய் சுஜனன்னு சொல்றா. பாப்பா உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுக்கு மாட்டிடாம கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? அப்ப அடுத்து பெப்பர் போட போறேன். பெப்பர்வே 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் நிற்கேன்னு பார்க்கிங்களா? ஒரு அண்ணனை நான் தான் தேடிட்டு இருக்கேன், அந்த அண்ணனை காணோம். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு யாரும் தெரியலங்கீங்களோ? என்ன சுஜனன்னு டென்ஷனு ஞாபகம் இருக்கானு? என்ன என்ன கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிட்டாங்க. அந்த அண்ணன் சுஜனன் தானே, உன்னையும் கூப்பிட்டாங்களா? ஆமா, அந்த என்னையும் கூப்பிடுதாங்க. சுஜன் அப்படியா? உங்களை மறப்பு நானே. ஏன் லேட் ஆயிட்டு? போன வாரம் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஆமாம், அதனால தான் ஓடோடி வந்தேன். கொஞ்சம் டைம் ஆயிட்டுனே. என்னண்ணே, நான் பரவ வாங்கி தரேன் உங்களுக்கு. சரி, நம்ம டென்சிங் என்ன ப்ரேயர் பண்ணுவாங்கண்ணே? டென்சிங்கண்ணா என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க ஆர்வமாக இருக்காங்க. ஏனே நானே இப்போ தானே வந்திருக்கேன், என்னையும் சொல்றீங்க? என்ன நீங்கள் பண்ணணும் தான் பிள்ளைங்க. இங்கே பாருங்க, டென்சிங் என்னங்காங்க. ஏன்னா அங்கே சுஜனன்னு கத்துறாங்க பாருங்க. அங்கே சுஜனன்னுங்க. தம்பி டென்சிங் என்ன தான் பண்ணுவாங்க. பாப்பா போய் சுஜனன்னு சொல்றா. பாப்பா என்ன இப்படி? அப்ப நானே பண்ணிட்டா? நீங்க பண்ணுங்கண்ணே. பிள்ளைங்களா பண்ணிடுவோமா? ப்ரேயர் பண்ணிடுவோமா? டென்சிங்கண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரு பாப்பா ப்ரேயர் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கானே. அப்ப நீங்க பண்ணலையா? அந்த பாப்பா ஆர்வமா இருக்கா, நம்ம அவளை தடையா இருக்க கூடாதுல்ல. சரிண்ணே பண்ணட்டுண்ணே. சரி பாப்பா, ப்ரேயர் பண்ண வரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் நாங்கள் படிக்க போகிற பாடல், கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? சுஜனண்ணே சொல்லுங்கண்ணே. அந்த பாப்பாவை பாத்தீங்களாண்ணே? ஆமாண்ணே, சூப்பரா பண்றா. செமையா பண்ணானே. சார் அடுத்து என்னண்ணே பார்க்க போறோம்? அடுத்த ஆக்ஷன் சாங் தான். ஆக்ஷன் சாங்கா? ஆமாண்ணே, போன வாரமும் இதான் பார்த்தோமோ? ஆமா, உங்க டான்ஸை பார்த்தோம்லண்ணா. பாத்தீங்களா? ஆமா, பயங்கரமா ஆடினீங்க. இந்த வாரம் நீங்க வந்துருங்கண்ணே, முன்னாடி வந்துருங்க. என்ன கொஞ்சம் வெக்கமா இருக்குண்ணே. ஏனே வாங்கண்ணே, யாருக்கண்ணே வாங்க என் கூட. அடியா, பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க, வாங்க போய் ஆடுவோம். ஆக்ஷன் சூப்பரா சொல்லி தருவாங்க என்னண்ணே? அம்மா சூப்பரா சொல்லி தருவாங்கல்ல. சரி 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 சரி, அப்ப பாப்பமா வாங்க பாட்டு. பிள்ளைங்களா நீங்களும் என்ன பண்ணுங்க, அண்ணன் கூட சேர்ந்து ஆடுங்க. அண்ணனுக்கு சொல்லித்தாங்க என்ன ஸ்டெப்பு. ஓகே ஓகே, பாத்துருமா? சரிண்ணே பாத்துருவோம். ஓகே ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நான் எப்படி இருக்கேன்னு கேட்கீங்களா? சூப்பராக இருக்கேன் அண்ணன். சரி, அண்ணன் கூட சேர்ந்து பாட ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆஹா நீ ஒரு தந்திரசாலி. கூட சேர்ந்து பாடுறீங்களா? பாடுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், கூட சேர்ந்து ஆடணும். உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெப்பு தெரியும் தானே? வெரி குட், சூப்பர். ஆடலாமா? ஓகே. ஒரு தந்திரசாலிதான், என்னமோ பேசி மயக்க பாக்குற. நல்லா ஆடுங்க பாப்போம். ஆஹா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமோ பேசி மயக்க பாக்குற. ஓன் தந்திரம் என் கிட்ட பள்ளிக்காது சாத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாதே. ஓன் தந்திரம் என் கிட்ட பள்ளிக்காது சாத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாதே. என்னோடு இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். என்னோடு இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆஹா நீ ஒரு தந்திரசாலி தான். சூப்பரா பண்றீங்க, என்னமோ பேசி மயக்க பாக்குற. ஆஹா நீ ஒரு தந்திரசாலி தான், என்னமோ பேசி மயக்க பாக்குற. ஓன் தந்திரம் என் கிட்ட பலிக்காது சாத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாதே. ஓன் தந்திரம் என் கிட்ட பலிக்காது சாத்தானே, குள்ள நரி வித்த எல்லாம் செல்லாதே. என்னோடு இயேசு இருப்பதா பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். என்னோடு இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. சாத்தானே ஓடிடு, நிக்காமல் ஓடிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது,
உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. லாஸ்ட் ஒரு தடவை. ஆஹா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமோ பேசி மயக்க பார்க்கிற. ஆஹா நீ ஒரு தந்திரசாலிதான், என்னமோ பேசி மயக்க பார்க்கிற. குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க. இதே எனர்ஜியோட அடுத்த பாட்டு பாட ரெடியா? ஓகே, பாடலாமா? இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இன்னொரு தடவை. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாலு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இன்னொரு தடவை. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. ஒரு லாஸ்ட் தடவை. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. சுஜனே இங்க வாங்க. சொல்லுங்கண்ணே. என்னண்ணே ஆட தெரியாது, பாடவும் தெரியாது, வெக்கமா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். எங்களுக்கே சஸ்பென்ஸ் ஆனே. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி எப்படி இருந்துச்சு பிள்ளைங்களா? நல்லா பண்ணனா? சூப்பரா பண்ணீங்க உண்மையாவே. தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே. சரி அடுத்த ப்ரோக்ராம் போயிருமா? அடுத்து என்னதுண்ணே? என்ன மனப்பாடவசனம்? மனப்பாடவசனமா? ஆமா. சரி சரி நீங்க படிக்க ரெடியா? நான் ரெடி தானே. சொல்லி கொடுக்க யாருனே வரா? சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வராங்கண்ணே. ஒரு ஆள் வராங்களா? ஆமா. சரிண்ணே. போன வாரம் பார்த்தா பயங்கரமா படிச்சீங்க. ஆமா படிக்கணும்ல. சரி 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 பிள்ளைங்களா ரெடியா? இல்லை ரெடியாக உட்காருங்கண்ணே. உங்களுக்கு சூப்பரான ஒரு வசனம் வருது. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ மனப்பாட வசனம் படிப்போம், ஓகேவா? மனப்பாட வசனத்தை நான் இன்னைக்கு பாட்டாக உங்களுக்கு படித்து காட்டுவேன். நீங்களும் அதுக்கப்புறமா பாட்டாக பாடுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. இதை நான் இன்னொரு டைம் படித்து காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க, ஓகேவா? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரியலையா? சரி மறுபடியும் இன்னொரு தடவை படிப்போம், ஓகேவா? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. நல்லா இருந்துச்சா இந்த பாட்டு? இந்த பாட்டை நீங்களும் இன்னொரு தடவை பாடி பாருங்க, ஓகேவா? உங்கள் சண்டே கிளாஸ் அக்காட்டையும் இதை நீங்கள் பாடி காட்டுங்க. ஓகே குட்டீஸ், பாய். அடுத்த வாரம் நம்ம வேற வசனத்தோட பார்க்கலாம். சொல்லுங்கண்ணே. வசனம் படிச்சிங்களா இல்லையா? என்ன நான் படிச்சேனே. படிச்சிங்களா? ஆமா. சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். எப்படின்னே? அதெல்லாம் அப்படிதானே. நீங்க படிச்சீங்களா? படிக்கலனே. என்னனே படிக்கலனே. சரி 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 ஒன்றும் இல்லை. முடியறதுக்குள்ள படிச்சிருங்க. கொஞ்சம் சாப்பாடு வாசனை வந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படி அங்கே போயிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சரி உங்களுக்கு அப்படியே நீங்கள் வேற ஆரம்பத்தில் பசிக்கின்னீங்க. ஆமாம். அதான் ஒரு பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். பாப்பா அண்ணனுக்கு பசிக்கு தான், உன்னால எதாவது பண்ணி தர முடியுமா அப்படின்னு. இதான் பண்ணிடுறேன் அப்படின்னு. நானே என்னது நீ பண்ணியிருக்கா? உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இப்படி அப்படியா? ஆமாம், ஒரு குட்டி பாப்பா வரா. என்னது நீ சொல்லித்தரா? ஹெல்த்தி ஃபுட்டுனே அடுத்த ப்ரோக்ராமு. அப்படியா? நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியானே? ஆமாம். பிள்ளைங்களா ரெடியாக இருக்கீங்களா? வாங்க சீக்கிரமே சாப்பிட்டு வந்துடணும். எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிற?
சரி, இப்போ நம்ம அம்மா அப்பா வேற வீட்டில் இல்லை, எனக்கும் வயிறு பசிக்குது, உனக்கும் வயிறு பசிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபயர் இல்லாமல் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். செஞ்சிடலாம்ல? செஞ்சிடலாம்ண்ணா. சரி, இந்த கேரட்டை போடு. சரி, இப்போ அடுத்த ஆப்பிள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க, கொஞ்சம் கேரட்டு அப்புறம் ஆப்பிள். சரி, அப்புறம் இது நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுதா? இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, சரியா? இதில் வந்து 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். சரி, அடுத்து வந்து நான் வந்து சால்ட் வச்சுருக்கேன். சால்ட்லேயும் 1/2 ஸ்பூன் போடணும். சரி, இப்போ அடுத்து பெப்பர் போட போகிறேன். பெப்பர்லேயும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் சீனி போட்டு நம்ம ஓகே, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்பிள் கேரட் சேலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சரி, இப்போ நீ சாப்பிட்டு பார்க்குறியா? சூப்பரா இருக்கு. சரி, நீ வர சூப்பராக இருக்குன்ட்ட, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். டென்ஷன் என்ன காணோம்? அப்போ பவுலை தூக்கிட்டு எங்கேயோ போனாரு. என்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்களா? நான் எனக்கு தரமாட்டேன், நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டேன். என்னண்ணே எனக்கும் தர மாட்டீங்களா? யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும் தானே. இப்படி பண்ணுறீங்களாண்ணே? பிள்ளைங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க, பண்ணிட்டு அண்ணனுக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடுறீங்களா? எனக்கு அனுப்பி சொல்லுங்கண்ணே. நீங்கள் தான் வச்சிருக்கீங்களா? காணாதுண்ணே. போங்க, பிள்ளைங்க எனக்கு தான் பண்ணி அனுப்புவாங்க. எனக்கு அனுப்பி சொல்லுங்கண்ணே. எனக்கு அனுப்புவீங்களா? அண்ணன் அனுப்புவீங்களா? எனக்கு அனுப்புங்க. எனக்கும் அப்போ எனக்கு அனுப்பல. தம்பி எனக்கு அனுப்புவீங்களா? 2 பேருக்கு அனுப்புறீங்களா? சரி அனுப்புவாங்க, அவங்க அனுப்புவாங்கண்ணே. 2 பேருக்கு அனுப்புறாங்களாமே, ரொம்ப நம்மளோட நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. நான் மட்டும் சாப்பிடுவேன் இப்போ. சரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒன்று சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறேன். என்னதுண்ணே? ட்ராமா. ட்ராமா போன வாரம் முடியாதுன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்கண்ணே. நீங்கள் தானே ஏற்றி விட்டீங்க எங்களை. என்னடே எல்லாமே என்கிட்ட சொல்லிடுறீங்க. சரி ஓகே. சரி, இப்போ அடுத்த ட்ராமா பார்ப்போமா? இந்த வாரமே எங்களை ஏற்றுவீங்களோ? நீங்கள் இல்லைண்ணே, வேற ஒரு டீம் வருது. அப்படியா? பயங்கரமான டீம். அப்படியா? பிள்ளைங்களா ரெடியாக இருக்கீங்களா? செமையான ஒரு சூப்பர் டீம் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ஓகே குட்டீஸ், போமா? என்ன குட்டீஸ், நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? மாட்டிடாத. யார்கிட்ட மாட்டிடக்கூடாது? பிசாஸ் கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது. நம்ம பாவத்துக்கும் பிசாஸுக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாவத்துக்கும் பிசாஸுக்கும் கேர்ஃபுல்லாக இல்லாத ஒரு அண்ணனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ், பார்க்கலாமா? பைக் சவுண்ட் கேக்கு. தமிழே தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா தமிழ் நல்ல சவுண்ட்ல பண்ணி. ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆராதனை 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 ஆராதனை. தி நெக்ஸ்ட் டே. என்ன எப்போ தமிழ் கூப்பிட வருவான்? என்ன இன்னைக்கு காணோம்? இன்னைக்கு தூங்கி இருப்பான் போல. அட என்னப்பா இன்னைக்கு வரலாமே? சரி நாளைக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியா? தி நெக்ஸ்ட் டே. சொல்லு, வந்துடுறேன் கண்டிப்பா.
டே தமிழ் சர்ச்சுக்கு வரலையா? சொல்ல வந்துட்டியா? அட என்னப்பா சர்ச்சுக்கு வரல வேணா இன்னைக்கு 2-3 நாள் உன்னை ஆளே காணும். வேலை 100 வேலை இருக்கு எனக்கு. 100 வேலை இருக்கா? டேய் இன்னைக்கு ஒரு நாள் வாடா. சரி நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். அவனை இன்னைக்கு வர முடியல உண்மையிலே. நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்துருவியா? வந்துடுறேன் நாளைக்கு. 3 weeks later. சரி வந்துடுறேன் கண்டிப்பா வந்துடுறேன். நான் இல்லாம எப்படி இல்லை? டேய் தமிழ் சரி இவனுக்கு வேற வேலை இல்லை. பைபிளை தூக்கிட்டு ஆனாவனும் வந்துடுவானு. சரி சொல்லு ஜெபினே. என்ன தமிழ் 3 வாரமா சர்ச்சுக்கே வரல நீ? அது ரொம்ப வேலை பத்துக்கோ, ரொம்ப வேலை போயிட்டு இருக்கு. அட என்னப்பா முதல்ல நல்லா தானே வந்துட்டு இருந்த, அதிக லட்சம் பத்துக்கலாம். கடையில வேலை இருக்கு பத்துக்கோ, போயிட்டு இருக்கு. பையன் கூட வெளியே போண்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்காத தமிழ். சரில இவனை சாத்தாங்கிட்ட மாட்டிராத. அதுப்பா சரி அதுப்பா சொல்ல வேண்டிய சொல்லிட்ட மாட்டிராத. சரி அதெல்லாம் பெரிய விஷயம். சரி நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துருவியா? வந்துருது அவன் வந்துரு. நாளைக்கு வந்துடுறேன் கண்டிப்பா. நாளைக்கு உன்னை கூப்பிட வரும். வந்துரு கண்டிப்பா. போமா சரி போயிட்டு வரேன். சரி போயிட்டான் பார்த்துக்கிட்டேன். Many months later. இது யாரு தமிழா? டேய் தமிழ் சொல்லு. டேய் என்னடா ஆளே மாறிட்ட? இதான் இப்ப ட்ரெண்டு. உலகமே இதுலதான் இருக்கு இப்போ. டேய் உலகம் போவாதடா. அதான் போகணும். மாட்டிக்கிடுவாடா. போடா. டேய் நான் இப்ப சொல்றது உனக்கு புரியாது. போ. டேய் ஒரே செல்லா இருக்காதடா. போடா சும்மா போ. போட்டுக்கிட்டு எப்ப மாத்தாலும் செல்லா இருக்க. டேய் நீ மாறிட்டடா. மாறிட்டு இருக்கேன். டேய் தமிழ் சர்ச்சுக்கு வாடா. வாரேன்டா போடா. டேய் போ பின்மாறி போயிட்டு இருக்கடா. போடா வாரேன் நாளைக்கு. டேய் வாடா சர்ச்சுக்கு. சரி நாளைக்கு வாரேன். வை போ. டேய் செல்லுக்குள்ளேயே மூழ்கிறாதடா தமிழ். போடா. என்கிட்ட இன்னைக்கு ஒருத்த மாட்டிட்டான்டா. ஏய் வாடா. வசமா மாட்டிக்கிட்டான். வாரண்டா திரும்பி உங்ககிட்ட வாரண்டா. சீக்கிரமா உங்ககிட்ட வருவேன் மறுபடியும். 6 months later. சரி இந்த எவ்வளவு நேரம் தான் இந்த ரீல்ஸ் பார்க்க. சரி இந்த போனை வைக்கும். ஐயோ போனை வைக்க முடியல. என் கை மாட்டிக்கிட்டு. கை மாட்டி. செபினுக்கு ஏதாவது தெரியும். செபின்ட்ட போ. அதெல்லாம் வச்சிரும். செபினே தமிழ் என்னாச்சு? கை மாட்டிக்கிட்டு செபினே. மாட்டிட்டியா? கையில எடுக்க முடியல உன. ஐயோ நான் படிச்சு சொன்னேன்டா மாட்டிராதன்னு. சரி இப்ப பாஸ்டர் கூட்டார. இரு பாஸ்டர் கூட்டார. பாஸ்டர் ஏய் இரு பொறுமை தமிழ் மாட்டிக்கிட்டான். எங்க என்ன சார் அவனை பிடிச்சிட்டு? ஏய் எங்க போயிருக்கான்? வாங்க ஏய் டக்குனு பாஸ்டர் வாங்க சீக்கிரம் வாங்க பாஸ்டர். தமிழ் பதட்டப்படாத. சரி இப்போ ஒன்றும் இல்லை. நீ இரு பதட்டப்படாத. இப்போ ஒன்றும் இல்லை. நீ நம்புறியா ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட. சரி ஒன்றும் இல்லை, நான் ஜெபிக்கிறேன். ஓகே குட்டீஸ், பார்த்தீங்களா? அதில் அந்த அண்ணன் இருக்காங்களே, அந்த அண்ணன் வந்து பாவத்துக்கும் பிசாஸ்க்கும் என்ன பண்ணிட்டாங்க? கேர்லெஸ்ஸாக இருந்தனால பிசாஸ்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? மாட்டிக்கிட்டாங்க அந்த அண்ணன். பிசாஸ் என்ன பண்ணிட்டான்? அந்த அண்ணனை அடிமைப்படுத்தி வச்சுட்டான். அப்படி தானே? இதே மாதிரி தான் பைபிள் ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனே விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? இந்த வசனத்தின்படி பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்ம எப்போதான் பாவத்தில் விழமாட்டோம் அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்ணுறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மளை சுற்றி வரான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாவத்துக்கும் பிசாசுக்கும் மாட்டிடாம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அது நம்மளோட பலத்தினால் முடியாது. அப்படி தானே? ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாமா? எல்லோரும் ப்ரேயர் பண்ணிடலாமா? கண்ண முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா நாங்கள் பிசாசுக்கும் பாவத்துக்கும் மாட்டிடாதபடி எங்கள் கூடவே இருங்க. நாங்கள் எந்த பாவத்திலையும் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களுக்கு ஞானம் தாங்க ஏசப்பா. எங்கள் கூடவே இருங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமே. ஓகே குட்டீஸ், இனிமேல் எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஓகேவா? பாய்.